தமிழாണ് நீ ஒன்னும் படிடே. என் இதயம் கொள்ளை கொண்ட இன்பராணியே படி. படிடு. எனக்கு வளையல் வாங்கி கொடுத்தாதான் நான் படிப்பேன். கோயில் ஜோடிகள் மெல்ல கோவும் ரகசியம். வம்பன் ராகங்கள் புரியாத அதிசயம். பூந்தென்னல் காட்டிலே புஷ்பதாளாபிநயம். மாலோடும் தேர்களே மனதாரில் சுகமயம். ஆனந்தலாகிரி காணா புந்திரி. ஞான் ஆடனம் ஊஞாலாடனம். ராக்கிணியாகனோ ராப்பகல் கோவணம். பொன்னெழில் ராமனோ செந்தெங்கில் தாரணோ. மணிநீர் தென்னலே இதிலே இதிலே ஞான் ஆடனம் ஊஞாலாடனம். நீ வளைச்சு வச்சுல இந்தா இப்ப இது படி. படிடே. என் இதயம் கொள்ளை கொண்ட இன்பராணியே. இது ஒண்ணு படிச்சுல, அடுத்தது படி. எனக்கு முதல்ல இருந்து படிச்சாதான் வரும். சரி படி. என் இதயம் கொள்ளை கொண்ட இன்பராணியே. என்ன எனக்கு சேலை வாங்கி கொடுத்தாதான் நான் படிப்பேன். அடிப்பாவி. தளிராடும் போல் தளிரிடும் பாசகள். பைங்கிளி பாடும் போல் பரவச தாளங்கள். பிரகிருதியில் கவிதைகள் எழுதிய ஈஸ்வரன். பலமுறை பாடினோம் இளவேனில் காலங்கள். ஆனந்தலாகிரி காணா புந்திரி. ஞான் ஆடனம் ஊஞாலாடனம். ராக்கிணியாகனோ ராப்பகல் கோவணம். பொன்னெழில் ராமனோ செந்தெங்கில் தாரணோ. மணிநீர் தென்னலே இதிலே இதிலே ஞான் ஆடனம் ஊஞாலாடனம். லா 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 லா. பாட்டு ரொம்ப பிரமாதம். എനിക്ക് തമിഴ് അറിയില്ല, അതുകൊണ്ട് ഇതൊന്നും പഠിക്കാൻ തരില്ല. நான் படிக்கட்டுமா? என் இதயம் கொள்ளை கொண்ட இன்பராணியே. அப்புறம் இதுக்கு மேல படிக்கணும்னா ஒண்ணு தரணும். എന്താ? அவளே பரவாயில்ல.
தெரியுதே, அதுதானே உங்க ஊர்? அது முதல்ல அந்த ஊரை பார்த்தப்போ ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்போ அந்த ஊரை பார்த்தா எரிச்சலா இருக்கு. அதுண்டா நீதான் அடிக்கடி அங்க ஓடி போயிடுறியே. மாயா, என்ன உனக்கு? അപ്പാവും അമ്മാവും അല്ലാതെ അനാഥയാണ് ഞാൻ. പാസം എന്താന്ന് ഞാൻ അറിഞ്ഞിട്ടേ ഇല്ല. ഇപ്പൊ ഉങ്ക ഉരുവത്തില് അതെ ഞാൻ കാണുന്നു. No. நம்ம கல்யாணம் ஆடம்பரமா நடக்கலன்னாலும் ஆண்டவன் முன்னிலையில நடந்திருக்கு. நமக்கு ஒரு குறையும் வராது. ஏய் முண்டா, நீ சாவறதெல்லாம குழந்தைகள செத்துருக்கா? வேடிக்கை பார்த்து நடக்கிறதுக்கு உங்க அப்பா விட்டுவாடா. மூஞ்ச பாரு மூதேவி.
ஐயா, காஃபிங்க. ஐயா, உங்களுக்கு ஏதோ கடிதாசு வந்திருக்கு. കണ്ണാ, ഞാൻ നിങ്ങൾക്ക് എഴുതിന കടസി കടിതം ഇതാണ്. നിങ്ങളുടെ കുഴന്തയെ ഞാൻ നിങ്ങളുടെ വീട്ടിന് മുന്നിൽ വിട്ടിട്ട് പോണു. എന്റെ കടമ തീർന്നു, ഞാൻ പോണു. ഏത് കാരണത്താലും എന്നെ തേടണ്ട. മായ. வருது ஐயா. இங்க ஏதாவது குழந்தை பாத்தியா? நான் பாக்கலீங்களே. இந்த கடிதத்தை நிச்சயமா உங்க மனைவி எழுதல. உங்களை வேதனைப்படுத்தி அலைய வைக்கணுங்கிறதுக்காக யாரோ இதை எழுதியிருக்காங்க. இல்ல சார், நிச்சயமா மனதாசா எழுதியிருக்காங்க. அப்படின்னா குழந்தைங்க இதுல குழந்தை விட்டுட்டு போறதால எழுதியிருக்காங்க. ஆனா நீங்களோ குழந்தை எங்க தேடியும் காணும்னு சொல்றீங்க. எப்படியாவது முயற்சி பண்ணுங்க சார். உங்க மனைவியோட போட்டோ ஏதாவது இருக்கா? எதுவும் இல்ல சார். எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்க குழந்தைய நீங்க பார்த்தவே இல்லைன்னு சொல்றீங்க.
உங்க மனைவியுடைய போட்டோ உங்ககிட்ட இல்ல. இம்பாசிபிள். சார், என் மனைவியோட ஸ்டாச்சு ஒன்று செஞ்சு வச்சிருக்கேன், உங்களுக்கு உபயோகப்படும், வந்து பாருங்க. அப்படியே உன்னை சிலையா செஞ்சா எப்படி இருக்குன்னு தெரியுமா? மாயா, வா பொன்மயிலே, நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. என்றும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை கண்மணி. வா பொன்மயிலே, நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. கண்ணடந்ததோ
உரிமையில் அழைக்கிறேன் உயிரிலே கலந்து மகிழவா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது என்றும் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை கண்மணி வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. ஆனந்த், 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 எங்க போச்சு? நீ ஏன்டா கண்ணாளர? வா 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 வாயா. உனக்கு என்னடா வேணும்? கலரா? காசு? நாளைக்கு கொண்டுறியா? நாளைக்கு கொண்டுறியா? இந்த ஏமா, ஒரு 1.5 வயசு குழந்தை இந்த பக்கம் பாத்தீங்களா? பாக்கலையேம்மா. பாக்கலையா? ஒரு பலூன் கொடுப்பா. அது என்ன விலை? 30 பைசா. இது 20 பைசா. அதையே கொடு. இது என்ன விலை சொன்ன? 10 பைசா. இந்த ஆனந்த் எங்க இருக்க?
ஐயோ பாவம், யாரோ எந்த ஊரோ புண்ணியவதி, யாருன்னு தெரியலையே. மாதிரியா போயிட்டாலே. ஹலோ. சரி சரிங்க. ஐயா, உங்களை இன்ஸ்பெக்டர் உடனே வர சொன்னாரு. மாயாவும் குழந்தை கிடைச்சிட்டாங்களா? அதை பத்தி ஒண்ணும் சொல்லலீங்க. நான் போட்டேன். இப்பதானே வந்தேன். நான் வந்து எத்தனை நேரம் ஆச்சு? அர கல்லு மாத்திரம் வந்து விழுது, அரும் காணான் இல்லையோ. நான் போட்டேன். என்ன அவசரம்? இன்ன சின்ன முதலாளி வீட்டுல ஒரு விசேஷம். அவங்க என்ன தேடும். பின்ன கல்லு விழுது. கல்லா? யாரோ நம்மள நோக்கண்டு. நான் போகணும்ட்டா. ஏய், நீ என்ன கல்லறிஞ்சத? இங்க மறைஞ்சு நின்னுட்டு என்ன செய்யணும்? பொண்ணு கூப்பிடத்தான் வந்தேன். நீ அவரோட நிம்மதியா 4 வார்த்தை பேச விட மாட்டாளே. மாயா, வர வர லீலா அவனுக்கு பிடிக்கிறதே இல்ல. அதுண்டா இப்படி அடிக்கடி உன்னை வந்து கூட்டிட்டு போயிடாளே. நான் போட்டேன். நான் போகணும். சொல்லிட்டே இரு, நான் வந்துடாத. நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. என்றும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. கண்மணி வா பொன்மயிலே. கண்மணி கண்டபிடி என் கண்ணின் மணி என்னை கண்டபிடி உயிரினில் எழுதிய கதை
குழந்தை. இந்த பக்கம் நீங்க யாராவது பாத்தீங்களா? அப்படி ஒரு குழந்தைய யாரும் பாக்கலீங்க. அப்படி நீங்க பார்த்தா உடனே ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லுங்க. ஆகட்டுங்க சார். ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல சார், இங்க யாருமே குழந்தைய பார்க்கலன்னு சொல்றாங்க. ஒண்ணுல பயப்படாத. ஒரு சின்ன நெருப்பு பொறி என் மேல விழுந்ததுக்கு துடியா துடிச்ச உன்ன மிஸ்டர் அசோக், உங்க வேதனை எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் எந்த விதமான அங்க அடையாளமும் இல்லாம டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர் இதுல எல்லாம் கொடுக்கறதுல அர்த்தமே இல்லை. பாருங்க மிஸ்டர் அசோக், நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க. உங்க குழந்தைய நான் கட்டாயம் தேடித்தேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன விட்டுருங்க. என்ன வீட்டுல மனைவி, குழந்தைங்க எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு தீபாவளி இல்லையா? Don't worry, Ashok. நான் மறுபடியும் கான்ஸ்டபிளை படகுத்துறைக்கு அனுப்பிச்சிருக்கேன். உங்க மனைவியும் குழந்தையும் பார்த்தவங்க யாராவது அடையாளம் சொன்னா அதை வச்சுக்கிட்டு உங்க குழந்தைய கட்டாயம் கண்டுபிடிச்சிடலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு பெரியவங்களா பார்த்து செஞ்சு வச்ச கல்யாணமா இல்ல காதல் கல்யாணமா? மாயாவை நான் மனைவி அடைஞ்சது பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தால ஏற்பட்ட தொடர்பு. அவளை நான் முதல்ல சந்திச்சப்போ ஏதோ ஒரு இனம் புரியாத கவர்ச்சியால் தூண்டப்பட்டேன். என் இதயத்தை கொண்ட மாயாவை மாடலா உட்கார வச்சு ஒரு சிலை செஞ்சா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். ஆனா அவளோ பெண்மைக்கே உரிய நாணத்தோட எங்கேயோ ஓடி மறைஞ்சிட்டா. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் தங்கி இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு அவ வந்தா. சாரே, யாரது? ஏதோ வேலை உண்டுன்னு சொன்னீங்களே, அதோண்ட வந்தது. அப்படியா? அங்க போய் உட்கார. ஞானா, எந்தினா? இப்போ எதுக்காக நீங்க இங்க வந்த? வேலைக்கு தானே? அப்போ நான் சொல்லபடி செய். அங்க போய் உட்கார்.
அப்படியே இருந்தோம். அப்படியே இருக்கணும், அவ்வளவுதான். எந்த வேலையா? இதுவும் வேலைதான். நீ சரியா உட்காரு, நான் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். ஐயோ, எதுமா நினைக்கணும், நான் சொல்லி செய்யா. இது நான் செய்யற வேலை. பாருங்க, உன்ன மாதிரியே ஒரு சிலை செய்யணும். அதுக்காக இப்ப ஸ்கெட்ச் பண்ண போறேன். சிலையா? தெய்வத்துக்கல்ல சிலை செய்ய. அதனாலதான் உன் சிலைய நான் செய்ய போறேன். என் அம்மா எங்க ஏதோ யோசிக்கிற மாதிரி இரு பாப்போம். அப்படி இல்ல, உனக்கு ரொம்ப வேண்டியவங்க யாரையாவது நினைக்கிற மாதிரி இருக்கணும். எனக்கு ரொம்ப வேண்டியவங்க என் அம்மையும் அച്ഛനും தானே. அவங்க இல்ல. என் സ്നേഹിതി ഒത്തിയുണ്ട്. അവൻ മേൽ എനിക്ക് വലിയ ഇഷ്ടം. ഇങ്ങനെ എത്ര നേരം ഇരിക്കുന്നു? காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம். എത്ര നാളേക്ക്? வேலை முடிவு வரைக்கும். இது எந்த வேலையானது? ഈ வேலை எனக்கு வேண்டாம். நான் போவா. அதுக்கப்புறம் ஒரு நாள் ராத்திரி பதட்டத்தோட ஓடி வந்தா. என்னாச்சு? நான் வேலைக்கு சேர்ந்தப்போ அந்த நல்லா இருந்தோம். யார சொல்ற? அதுனே 10ஆம் நம்பர் ரூமில் இருக்கானே. அவர் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, அவருக்கு என்ன? അയാൾക്ക് ഭ്രാന്താണ്, പൈത്യം. പെട്ടെന്ന് കണ്ട മാതിരി അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും ഓടുന്നു, ചാടുന്നു, കത്തണം. എനിക്ക് ഒരേ ഭയമായിരിക്കണോ. ഒന്ന് വന്ന് നോക്കൂ സാറേ. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. ஹாய் பரத். ஹாய் அசோக். நீ எப்படி வந்த? பக்கத்து ஊர்ல மியூசிக் ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்காக பிராக்டிஸ் பண்றேன். ஏன் அங்கே நிக்கிற? பயப்படாத, உள்ள வா. நீ இப்படி ஆடுறத பார்த்து உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு நினைச்சிட்டா. ஆள் ஆடுன்னு பாடுன்னு சாடுன்னு கத்துதுன்னு ஒரே கலாட்டா பண்ணிட்டா. ஊருக்கு மாயா, இவனுக்கு பிராந்துன்னு சொன்னியே, உண்மைதான். இது மேல்நாட்டு பிராந்து, பைத்தியக்காரத்தனமான டான்ஸ். ஏண்டா பரத், நம்ம பரதக்கரை விட்டு இது என்னடா பேயாட்டம்? பேயாட்டமா? இதனுடைய அருமை தெரியாம பேசுறேன். இப்படித்தான் எங்க அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. காலம் பூராவும் பரதக்கலைக்காக பாடுபட்டாரு, கால் காசுக்கு வகை இல்லாம கஷ்டப்பட்டு சேர்த்தாரு. ஆனா அப்படி சாக விரும்பல. இப்ப நீ பேயாட்டம் சொல்றியே, இதையே நான் இம்ப்ரூவ் பண்ணி பேங்கோன்ற பேர்ல மெட்ராஸ் சிட்டியே ஒரு கலக்காட்டம் பாரு. ஐ நோ தட் பேங்கோ. அவன் இப்ப மெட்ராஸ்ல தான் இருக்கான். பேங்கோ டான்ஸ் ட்ரைனிங் சென்டர் ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்கான். மாயா அநேகமா அவனை மீட் பண்ணிருக்கலாம். அப்ப அவன் அந்த குழந்தையை பார்த்திருப்பான். அவனை கேட்டா குழந்தையோட அங்க அடையாளங்கள்லாம் கரெக்டா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம். ஹாய் அசோக். ஹாய் பரத். Hi. I'm sorry. What's the matter? What can I do for you? Bango? Yes. You know Maya? அசோக் காதலிச்சு மேரேஜ் செஞ்ச கேள் அந்த மாயா தானே? கரெக்ட். அவளை சமீபத்துல நீங்க சந்திச்சீங்களா? நோ, கடைசியா ஹில் ஸ்டேஷன்ல பார்த்ததுதான். ஏன், என்னாச்சு? குழந்தையோட சென்னைக்கு வந்த மாயா இறந்து போயிட்டான்.
மை காட். ஆனா அந்த குழந்தை என்னாச்சுன்னு தெரியல. அதைத்தான் நாங்க தேடிட்டு இருக்கோம். மாமா என்ன எட்டி அரைஞ்சிருவேன். கைக்கெல்லாம் ஊத்து போச்சுக்கோ. அதெல்லாம் ஒட்டிக்கிட்டு தானே இருக்குது. 10 பைசா கூட. 10 பைசா சில்லறை இல்லப்பா, 100 ரூபாயா இருக்கு. ஏண்டா இவ்வளவு இருப்பு வச்சுட்டு ஏன்டா பிச்சை எடுக்கிற? ஏங்க வசதி இருக்குன்னு எவனா வேலைக்கு போகாம இருக்கானுங்களா? அது என் தொழிலுங்க. உனக்காக நான் 100 ரூபாய் நோட்டை மாத்தணுமா? ஏங்க என்னைக்கு இருந்தா மாத்ததானே போறீங்க? அரசாங்கமே திடீர்னு 100 ரூபாய் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? வேலையை பார்த்து போயா. ஐயா ஒரு 10 பைசா உனக்கு வேணுமா? நான் தர்றையா, என்ன கேளு. நீ செயின் போட்டிருக்க, வாட்சி கட்டி இருக்க, ஒரு பெரிய மனுஷனா, பெரிய மனுஷன். யோ நீ அலைய போற பாரு. நீ அலைவையாலே. எஸ் ஸ்பீக்கிங். வாட்? அப்படியா? அந்த ஆளை விடாதீங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன். மிஸ்டர் அசோக், யாரோ ஒருத்தன் ஒரு குழந்தையை கடத்திட்டு போயிருக்கான். அவனை பிடிச்சு வச்சிருக்காங்க. ஒருவேளை அது உங்க குழந்தையா இருந்தாலும் இருக்கலாம் இல்லையா? வாங்க போய் பார்க்கலாம். கான்ஸ்டபிள், இவனை ஜீப்ல ஏத்து. அம்மா குழந்தை எங்க? இந்த இருக்குதுங்க. யார் குழந்தை மாதிரி? என் குழந்தைங்க. இங்க வா. என்ன கும்பல், என்ன தகராறு? அட ஒண்ணும் இல்லைங்க சார். எவனோ கழுத குழந்தை தூக்கிட்டு ஓட பார்த்தான். அவனை பக்கத்துல வந்து பிடிச்சிட்டாங்க. அத போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்கு. என்ன குழந்தைய திருடுறான்னு தெரிஞ்சதுக்கு பிறகு விசாரணை என்னையா விசாரணை? அடிக்கிற அடியில ரத்தம் கக்கி சாக வேண்டாமே. கொஞ்சம் ஏமாந்தா போதும், அவ்வளவுதான். எவன் குழந்தையா இருந்தாலும் சரி, எவனாவது எடுத்துட்டு போய் வந்த விலைக்கு வித்துறானுங்க. குழந்தைய பெத்து எடுக்கிறது எவ்வளவு சிரமம்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் ஆகலைங்க. அப்புறம் குழந்தைய பத்தி உனக்கு என்ன தெரியும்? நல்லா தெரியுங்க. 2 குழந்தை இருக்கு. நீ ஒரு புறம்போக்கு விவசாயி போல இருக்கு. மிஸ்டர் அசோக், தைரியமா இருங்க. குழந்தை கட்டாயம் கிடைச்சிடும். ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, என்னமோ நடக்குது மர்மமாய் இருக்குது, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே. கண்ணிலே கண்டது கனவாய் போனது, காதிலே கேட்டது கதை போலானது. நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா தெரிஞ்ச. நல்லாதான் இருக்கு. வண்டியில 4 டயரம் தான் இருக்குது. என்ன சத்தம் கேட்டது? ஒன்னும் புரியல. சரி விடு, எப்படியாவது வீடு போய் சேர்ந்துருவான். தண்ணி கருத்திருக்கு, தவளை சத்தம் கேட்டுருச்சு, ஊரும் ஓரங்கிருச்சு, ஒதுக்க இடம் கெட. யாரா நீ? யாரு பத்த புள்ளடா? டேய், இந்த வண்டியில எப்படிடா வந்த? உன்னை யாராவது பார்த்தா என்ன சந்தேகப்படுவாங்கடா? டேய், போலீஸ் அடிக்கும்டா. ஐயோ, ஏய் அப்பா, யாரா நீ? கண்ணா, உண்மையா சொல்றா?
விளையாடுறியா? விளையாடு விளையாடு. போலீஸ் ஒண்ணு இந்த வண்டியில பார்த்தா என்ன சந்தேகப்படும்டா? யாரா நீ? பெரிய தொல்லையா போச்சு. யாராவது பார்த்தா டேஞ்சரு. உன்னை கொஞ்சம் தூரம் கடத்திட்டு போறேன். ஜன நடமாட்டமே. என்ன வாட 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 வாப்பா. பெத்தவன் எங்க அலையிறானா? நான் இவனை இழுத்துக்கிட்டு அலையிறேன். வா வா. டேய், இங்க உட்கார்ந்து மணல் வீடு கட்டி விளையாடுறா. என்னையா குழந்தை அங்க விட்டு நீ பாட்டு வண்டி போற? சார், அது வந்து குழந்தை மூத்தர் இருக்குன்னு சொல்லிச்சு, அதுக்கு தான் அங்க விட்டேன். அதுக்காக அங்க விட்டு போனா எப்படி? அதை புடிச்சிட்டு போய் வீட்டுல வச்சு என்னங்க பிரயோஜனம்? மூத்தரத்தை சொல்லலையா, குழந்தைய சொல்றேன், தூக்கிட்டு போ. அது சரி. வாடா கண்ணா, கண்ணா வாடா. இந்த மூத்திரம் வரலையா? வரல என்ன பரவாயில்ல, வா வீட்டுக்கு போவோம். அம்மா கிட்ட போவோம். அன்னைகிட்ட எல்லாம் விளையாடணும். போலீஸ்கார் நம்மள ஒரு பயப்படாதரா. வா வா. வண்டிக்குள்ள உட்காந்துக்க. சாய்க்கில் எல்லாம் இருக்கு, சாப்பிடுறா. வரேன் சார். இந்த இடத்துல இந்த பூவை வச்சு விளையாண்டுக்கிட்டு நான் வந்துடுறேன். மிஸ்டர் அசோக், நீங்க தப்பா நினைக்கிறேன்னா உங்ககிட்ட பர்சனலா ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. இந்த பேங்கோ டான்ஸ் ஹால்ல உங்ககிட்ட அவ்வளவு க்ளோஸா பழகின அந்த பொண்ணு யாரு? அவ ஒரு மிலிட்டரி கமாண்டரோட பொண்ணு. நல்ல வசதியான குடும்பம். காலேஜில் என் கூட படிச்சுட்டு இருந்தான். ஹாஸ்டல்ல தங்கி இருக்கும் போது என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவளுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதிட்டான். இவ அதை கொண்டு போய் பிரின்சிபல் கிட்ட கொடுத்துட்டான். பிரின்சிபல் அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டார். பாவம், அவன் ரொம்ப நல்லவன். ஏதோ தெரியாதனமா செஞ்சுட்டான். இவளே அவனை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம் அல்லது மன்னிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு பிரின்சிபல் வரைக்கும் விஷயத்தை கொண்டு போனது எனக்கே கஷ்டமா இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ஒரு லவ் லெட்டர் வந்துச்சு. வேற யாரும் இல்லை, இதே சாந்தி தான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு தோணுச்சு. லெட்டரை கொண்டு போய் பிரின்சிபால்கிட்ட கொடுத்தேன். அவளுக்கு அதே கைதான். காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. கண்ணீரோட என்கிட்ட வந்தவ சொன்னா, உங்க ஃப்ரெண்டோட லெட்டரை பிரின்சிபல் கிட்ட நான் கொண்டு போய் கொடுத்ததுக்கு காரணமே நான் உங்களை மானசீகமா விரும்புனதுதான். நீங்க என்ன காதலியா நினைக்கிறீங்களோ இல்லையோ, நான் உங்களை கணவரா மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன்னு சொன்னான். அவ கடைசியா சொன்னது, இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்கு நீங்க வந்தாலும் என்னுடைய இதய கதவுகள் உங்களுக்காக திறந்திருக்கும். அவளை அப்புறம் நீங்க சந்திக்கவே இல்லையா? இல்ல, டான்ஸ் கால்ல உங்களோட சந்திச்சதுதான். ஆமா, அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். ஐ see.
வாடா கண்ணா, இன்னைக்கு காசு கொண்டு வரலையா? அப்ப உனக்கு கலர் இல்ல, வெறும் தண்ணி தான். ஏப்பா குழந்தை யாருது? ஏன் அழுதுட்டு இருக்கு? இந்த ஜனநாயக நாட்டுல எல்லாத்துக்கும் தடை போட்டாச்சு. அழுகிறதுக்கு ஒண்ணுதான் தடை போடல, அதுக்கும் போட்டுடுங்க. வாங்க உட்காரு, பேசாம முஞ்ச பாரு. சார் நீங்க புறப்படுங்க, எனக்கு பக்கத்துல தான், நான் நடந்தே போயிடுறேன். ஆல்ரைட். நரிமுகத்துல தான் முடிச்சிருக்கிறேன். இதுல என்ன தேருதுன்னு பாப்போம். என்னது பேப்பர் தான் வச்சிருக்கிறான், 5 பைசா கூட வைக்கல. இதுல என்ன இருக்குன்னு பாப்போம். இவனும் பேப்பர் தான் வச்சிருக்கிறான். சோமாரி கைதே. சிச்சி, பொம்பளை பர்ஸ், கண்டிப்பா காசு இருக்கும். லிப்ஸ்டிக், கர்ச்சிப்பு, பொம்பளை பர்ஸ் நம்மளே வச்சுக்கோ. ஓஹோ, பொடி பையன் தனியா போய்கிட்டு இருக்கிறான். என்னடா அது? ஏது அந்த குழந்தை? ஆத்தா, நான் எப்ப செயலுக்கு போவேன் வருவேன்னு கரெக்டா சொல்ல முடியாது. இனிமே இந்த குழந்தைய வச்சுதான் நீ போயிச்சுக்கணும். என்னடா நீ என்ன சொல்ற? அன்னைக்கு என்னடா நான் ஒரு பெரிய அண்டாவை தூக்கிட்டு வந்தேன், நேற்றுக்கு என்னடா நான் ஒரு குண்டான தூக்கிட்டு வந்தேன், இன்னைக்கு என்னடா அண்ணா ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து இனிமே இதை வச்சுதான் பொழைக்கணும்னு சொல்றிய? பாவண்டா, இத கொண்டு விட்டுறாப்பா. இப்படியே கொண்டு போய் விட்டா காசு வராதாத்தா. இது கண்ணு ரெண்டையும் குத்தி. நீ சும்மாராத்தா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு கோவில் வாசல்ல துண்டை விரிச்சு இந்த குழந்தைய உட்கார வச்சோம்னா காசா குமியும், உன் காலமும் கழியும். துரோகி போய் மகனே, பாவம்டா. பாவமாவது புண்ணியமாவது அந்த கொடுங்காலூர் பைய கோவால பாரு, எங்கிருந்தோ 4 குழந்தைகளை தூக்காந்தான். அத நாக்கறுத்து மூக்கறுத்து 4 வீதியில உட்கார வச்சான். அவன் சோத்த நாய் திங்குது. ஆத்தா, ஆத்தா,
போப்பா போ. நானும் கண்டேன். என்னடா பூசி இருக்க? சந்தனமா? எங்க? என்னடா சந்தனம் நாறுது? நீ கவலையப்படாத, உனக்கு நான் பூசி விடுறேன். கமக்க கமக்கமா அந்த சந்தனம். ஏய் யாரங்க? ஏ கண்ணம்மா, மங்கம்மா, ரங்கம்மா, சிச்சிலக்கா பச்சிலக்கா சிங்கிலக்கா ஜெய்யா. ஐயோ என்னடி? ஐயா ஏண்டி திருன்னு முழிக்கிற? அம்மா இது யார் குழந்தை? யார் குழந்தை? சினிமா பேர் சொல்றியா? உன்னை சினிமா பார்க்காத எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டேன். யார் குழந்தையா? பார்த்தா தெரியல, என்ன மாதிரி அழுகுதே. ஏன் குழந்தை? பெத்தவங்க பார்த்தா சும்மா விட மாட்டாங்க. குடுங்க குழந்தைய. தொட்டிடுவேன். யாரடி பெத்தா? நான் பெத்தேன். 9 மாசம் 9 நாள் 9 மணி நேரம் 9 நிமிஷம் இந்த வயத்துல சுமந்து பெத்தாண்டி. ஏண்டி தொண்ணு பேசிட்டு இருக்க? போய் கொண்டு வாதை. எதை கொண்டு வர சொல்றீங்கம்மா? புரியல. நான் இப்ப புதிர் போடுறேன், நீ விடுவிக்கிறியா பாப்பா? சொல்லுங்கம்மா. மென்மையான மேனியின் அழகுக்கு அழகு சேர்க்கும் கைக்கு அடக்கமான அந்த வில்லையை கொண்டு வா. வில்லையா? புரியல. மக்கு மக்கு சோப்புல சோப்பு. போய் கொண்டு வா. போயேண்டி. என் குழந்தைய நல்லா குளிப்பாட்டி டிவி சிங்காரிச்சு பூவும் பொட்டும் வச்சு பொட்டு வைக்கலாம். பூ எங்க வைக்கிறது? எங்க வப்பம்? அழுப்பா தட்டா. இந்தாங்கம்மா சோப்பு. சபாஷ். வேலைக்காரின்னு நீதான். பலே வேலைக்காரி. அப்பா கிட்ட சொல்லி உனக்கு அடுத்த வருஷத்துல இருந்து சம்பள உயர்வு, பஞ்சப்படி, போனஸ், டிஏ அண்ட் டிஏ எல்லாம் தரப்படும். இப்ப நாங்க போய் குளிக்கிறோம். உனக்கு வெக்கமா இருந்தா கண்ணு முடிக்க. என்ன? ஐயோ, இந்த பைத்தியம் இந்த குழந்தைய என்ன பாடுபடுத்த போதோ தெரியலையே. இந்த நேரம் பார்த்து ஐயா வேற காணுமே. என் பிள்ளைக்கு கம 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 கமான்னு சோப்பு போட்டு குளு தண்ணிய ஊத்தி பளப்பள பளப்பளான கட்டை கட்ட வேண்டாம். ஐயோ யாராவது பாப்பாங்க. வெக்கமால உனக்கு. மல்லிகா, மல்லிகா. ஐயா, மஞ்சுளாமா ஏதோ ஒரு குழந்தை வீதியில இருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்படியா? இப்ப எங்க இருக்காவ? பாத்ரூம் பக்கம் போனாங்க. இங்க இல்லையேமா? இதானுங்க வந்தாங்க. இங்க வந்தாளா? நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தா இந்த மாதிரி தவறு நடந்திருக்காது. உனக்கு தான் தெரியுமா மல்லிகா, அவ குழந்தை செத்ததுல இருந்து புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்கிறாளே.
மஞ்சுளா, என் புள்ள கூட கொஞ்ச நேரம் கூட கொஞ்சம் விட மாட்டேங்கிறாங்களே. யார் அது? நான் தான்மா. நான் தானா? உங்க அப்பன். எங்க அப்பனா? ஆமா, எங்க அப்பா தான். அப்பா பாத்தீங்களாப்பா, என் ராஜா எங்கிட்டே வந்துட்டான். வடைய செல்ல கட்டி. கண்ணா, அங்க பாரு பூச்சாண்டி தாத்தா. பூட்டி பூட்டி. அப்பா, இவ என்ன காரியம் பண்ணா தெரியுமா? என் குழந்தைய தூக்கி சாக்கடையில வீசிட்டாப்பா. அப்படியாப்பா? ஐயா, நான் இல்லைங்க. பேசாத. அப்பா, இவ்வளவு உடனே கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளுங்க. மல்லிகா, நாளையில இருந்து நீ வேலைக்கு வரக்கூடாது. ஐயா, ஐயா உள்ள பையா உள்ள மஞ்சுளா, என்னப்பா? என் பேரனை கொஞ்சம் கொடுமா. ஏன் நான் தூக்கி கொஞ்சம் வேண்டாமா? ஆமா, கொஞ்சணும். எங்க கொஞ்சங்க பாப்போம். நல்ல கொஞ்சங்க, நல்ல கொஞ்சங்க. இந்த பொம்மை எல்லாம், இந்த பொம்மை ஏண்டி கதவை மூட, கதவை திறடி. அப்பா, அப்பா, என் குழந்தைய கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. பறந்து செல்லுதே என் பைகிளியதே, காலமெல்லாம் உன்னை நானே தேடியேங்கின். ஐயா, ஒரே ஒரு பிடியாவது சாப்பிடுங்க ஐயா. வாங்க ஐயா. குழந்தை கிடைச்சதா சார்? இந்த அளவுக்கு மனைவி மேல அன்பு வச்சிருக்கிற நீங்க ஒருத்தர் விட்டு ஒருத்தர் எப்படி பிரிஞ்சீங்க? அதுவும் அளவுக்கு மீறி அன்பால வந்து வேணதான் சார். ஹாப்பி நியூஸ் மாயா, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். கண்ண முடிஞ்ச சந்தோஷமான செய்தி. மாயா, ஓய்வுக்காக வந்த இடத்துல எனக்கு நீ கிடைச்ச அதிர்ஷ்டத்துல அமெரிக்க அரசாங்கத்திட்ட இருந்து எனக்கு அழைப்பு வந்துடும். 60 அடி உயரத்துல தில்லை நடராஜ சிலைய நான் செஞ்சு தரணுமா? அதுக்காக என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்த வாரம். என்ன மாயா, குழந்தை பிரசவிக்கணும் முன்ன வருமோ? அது வரைக்கும் எனக்கு என்ன வேலை? எண்ணி 3 மாசம்தான். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நாங்க இருக்க மாட்டேன். அடுத்த வாரமே அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்தேன். 3 மாசத்துல திரும்பி வந்துடுறதா சொல்லிட்டு போனேன். சொன்னபடி வர முடியல. அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த இடைவெளியில மாயா எனக்கு எழுதின ஒவ்வொரு லெட்டரும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தது. ஒரு லெட்டர்ல குழந்தை அப்பா எங்கன்னு கேக்குது, அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எழுதியிருந்தான். அதை படிச்சதும் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த கடிதத்தையே குழந்தைய நினைச்சு அப்படியே கட்டி அணைச்சுக்கிட்டேன்.
அசோக், இவ்வளவு வசதியான வீடு இங்க இருக்கிறப்போ நீங்க எதுக்காக உங்க மனைவியை அவங்க ஊர்லயே தங்க வச்சீங்க? அது அவளுக்கு பழக்கமான இடம். அதோட அந்த சமயத்துல அவ கர்ப்பமா இருந்தா. புது இடத்துல நானும் இல்லாம அவ மட்டும் தனியா இருக்கிறதுக்கு கஷ்டப்படுவான்னு தான் அவங்க ஊர்லயே தங்க சொன்னேன். அப்புறம் 2 வருஷம் 2 யுகமா கழிஞ்சது. அமெரிக்காவில இருந்து திரும்புறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு தந்தி அடிச்சேன். நேர ஊர்ல இருந்து புறப்பட்டு மெட்ராஸுக்கு வந்துடுன்னு. இங்க வந்து பார்த்தப்போ மாயா இல்லை, அவ கடிதம் தான் இருந்துச்சு. நீங்க 3 மாசத்துல வர்றதா சொன்னீங்க. ஆனா வரல. என்னோட இளமை என்ன வாட்டுச்சு. என்னால தனியா இருக்க முடியல. அதனால நான் ஒருத்தனுக்கு நிரந்தரமா ஆசைனாகி ஆயிட்டேன். உங்க குழந்தைய தாய்ப்பால் மறந்ததும் உங்ககிட்ட சேர்த்துறேன். இனி என்ன மறந்துருங்க, மன்னிச்சிருங்க. மாயா. இப்படி ஒரு பெண்ணா? எனக்கு வந்த ஆத்திரத்துல அவளை தேடி அவங்க கிராமத்துக்கு போனேன். லீலா, அவ எங்க? அவ இந்த ஊரை விட்டே போயிட்டா. எங்க போயிட்டா? பட்டணத்துக்கு. பட்டணத்துல எங்க? இருந்தா புத்துநோய் ஆஸ்பத்திரியில இருப்பா, இல்லைன்னா புண்ணியம் பண்ணவங்க போற சொர்க்கத்துல இருப்பா. என்ன வளர்ற? இல்லைங்க, உண்மையத்தான் சொல்றேன். அவளுக்கு நுரையீரல புத்துநோய். புருஷனுக்கு துரோகம் செஞ்சா புத்துநோய் மட்டுமா வரும்? ஐயோ, அவசரப்பட்டு அந்த தியாகியை அநியாயமா பேசாதீங்க. 6 மாசமா அவ அனுபவிச்ச வேதனை அந்த ஆண்டவனுக்கு தாங்க தெரியும். அவ இனி பிழைக்கிறது நாள் கணக்குதான்னு எல்லா டாக்டர்களுமே சொல்லிட்டாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்களா? அவளுக்கு முந்தைய நீங்க உயிரை விட்டுடுவீங்களா? அவ குழந்தை அம்மா அப்பா இல்லாத அனாதை ஆயிடுமா? அவ மேல உங்களுக்கு ஆத்திரமோ ஆவேசமா ஏற்படணுமா? அவளை நீங்க கேவலம் ஒரு விபச்சாரியா நினைச்சு அடியோட வெறுக்கணுமா? அப்பத்தான் நீங்க அவளை மறந்து உயிரோட இருப்பீங்களா? அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நடக்காத ஒண்ணு நடந்ததா என்ன எழுத சொன்னாங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ சொல்லி தடுத்தங்க. அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுங்களா? என் அன்பு தெய்வம் என்ன மறந்து உயிரோட இருக்கணும்னா என் செல்வ குழந்தை அவர் மடியில தவழ்ந்து அவர் அனுப்புல வளர்ந்து இந்த உலகத்துல வளமா வாழணும்னா அதுக்கு ஒரே வழி இதுதாண்டி, நான் சொல்றபடி எழுதுன்னு பிடிவாதமா சொல்லிட்டாங்க. அவ பிடிவாதத்தை மறுக்க முடியாம நான் தாங்க அந்த கடிதத்தை எழுதினேன். சாதாரண பெண் இல்லம்மா. எப்படி உன் குழந்தையை கண்டுபிடிச்சு கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறேன்.
நாளைக்கு ஆண்டவன் தான் கொடுக்கணும். குடிக்காதவன் எவன்டா? குழந்தையில தாய்ப்பால் குடிக்கிறான், பெரியவனானப்ப மனப்பால் குடிக்கிறான், சாகும் போது 3 வாய் தண்ணி குடிக்கிறான், எல்லாத்தையும் வெறுத்து விஷத்தையா குடிக்கிறான். ஆமாண்டா. போறியா? என்ன ரூட்டியா மாத்தி விட்டாருவா? ஹலோ, யார் பேசுறது? அம்மாவா? அம்மா, நான் தான் பேசுறேன். சரிம்மா, அப்படியே சரி. ஹலோ ஹலோ, சனியன உள்ள வயசை மட்டும் சொன்னா போதுமா? அங்க அடையாளம் எதுவுமே சொல்லாம எங்கேன்னு தேடுறது? குழந்தை இப்படி வெளியே விட்டுறது, அப்புறம் போலீஸ்காரனை விட்டு தேட சொல்றது. நல்ல உத்தியோகம்டா இது. போ போ, உள்ள போ. வெளியே வந்தா பூச்சிக்காரன் புடிச்சிட்டு போயிடுவான். உள்ளே ஏறு. என்ன போகல?
வேணாண்டி, விடுங்க என்ன விடுங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் என்ன பிள்ளை இல்லாத மலடி மலடின்னு சொல்றாங்களே, நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? விடுங்க. வேணாண்டி, என் மேல வஞ்சகம் இல்ல, ஆண்டவன் செஞ்ச தப்பு. ஊர்ல சொல்லுவான், பிள்ளை பிறந்தா மலடின்பா, பிள்ளை பத்தா கலடின்பா. இங்க பாருடி, அதையெல்லாம் கேட்காத. எங்க அம்மாவுக்கு 50 வயசாகும் போதான் நானே பிறந்தேன்டி. பொறுத்துக்கடி, பொறுத்தா தாண்டி பிள்ளை. இன்னைக்கு இப்பவே இந்த வயிறு கம்மல பொடி பண்ணி தின்னுட்டு என் உயிரை விடத்தான் போறேன். அடி பாவி, நான் படாத பாடுபட்டு 10,000 ரூபாய்க்கு வாங்கின ஜாதி வைரமடி. விடுங்க, நான் இப்பவே சாகதான் போறேன். அப்படியே சாகணும்னா எத்தனையோ குளங்குட்டை இருக்கேடி. நான் ஏன் அப்படி சாகணும்? 50 வேலி நிலம், 4 வீடு, 10 பம்பு செட்டு, இத்தனைக்கும் சொந்தக்கார மனைவி, எதுக்காக சீப்பா சாகணும்? ஏண்டி, அதுக்காக காஸ்ட்லியா சாகணுங்கறியா? ஆமையா, அப்படித்தான் சாவேன். அடியே, வைரத்தை நீ சாப்பிட்டீனா உன் உயிர் போகாதடி, என் உயிர் தான் போகும். கண்டிப்பா சாகணுமா? ஆமா ஆமா ஆமா. சரி வர. இதுல தூக்க மாத்திரை இருக்கு, இத முழுங்கு. 10 நிமிஷத்துல தொல்லை இல்லாம சுமூத்தா போயிடும். இந்தா. அப்படிங்களா? கொடுங்க. ஸ்மூத்தா பாரு. ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? கட்டின புருஷனே தூக்க மாத்திரையை சாப்பிட்டு சாக சொல்றானே, ஓடியாங்களே, இந்த அக்கிரமத்தை கேளுங்களே. இவ்வளவு எப்படியோ பேச விட்டா போலீஸ் என்ன கூட்டு போடு. வாடுவில்ல. One, two, three, 1, 2, 3, 1, 2, 3. Hello. எனக்கு அசோக கொஞ்ச நாளாத்தான் தெரியும். ஸ்டில் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் நான் ஒரு பெண்ணா இருந்தா அவனை கட்டாயம் காதலிச்சிருப்பேன். அவனை விட்டு பிரிஞ்சிருக்கவே மாட்டேன். ஆனா உனக்கு அவனை ரொம்ப நாளா தெரியும். அவனை காதலிச்சிருந்தோம், அவனை விட்டு பிரிஞ்சிருக்க என்ன காரணம்? தனிமை இருளில் உருகும் நெஞ்சம் துணையை விரும்புமே.
உறவில் சோகம் விலகும். என்ன நினைவுகளோ இளமை கனவோ இதப்பா, குழந்தை கிடைக்கலன்னா அவன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அப்படியே குழந்தை கிடைச்சாலும் அவனையும் அந்த குழந்தையை ஆதரிக்க யாராவது தேவையில்லையா? ப்ளீஸ் யோசிச்சு பாரு. நடந்து முடிந்த கதையை மறந்து புதிய வழியிலே, புதிய வழியில் புதிய உறவில் புதிய உலகிலே செல்லுங்களே செல்வங்களே, உலகம் மிகவும் பெரியது, கருணையின் கைகளில் தாய்மை மலரும். என்ன நினைவுகளோ இளமை கனவோ அதுவோ எதுவோ இனிய ரகசியமோ. குழந்தை இது? அட பாவீங்களா, இப்படி குழந்தைய விட்டுட்டு போவீங்களா? அழாதடா கண்ணா, அழாத, அழாதப்பா. அம்மா, உங்க அப்பா வாங்குற சுண்டக்காய் சம்பளத்துல வருஷத்துக்கு ஒன்னா ஏன் தான் இப்படி வந்து தொலைஞ்சீங்களோ தெரியல. ஒரு நாளாவது ஒரு வேலை ஒரு படி சோறாவது சாப்பிட முடியுதா? அண்ணா அண்ணா, அண்ணா, இந்த குழந்தைக்கு கொஞ்சம் சோத்த பசஞ்சு ஊட்ட. ஏயா என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க? இருக்கிற பிள்ளைங்களுக்கே சோத்துக்கு வைக்கல, இந்த லட்சணத்துல கூத்தியார் புள்ள வேறையா? வாய மூடுறி. பாவம், யார் பெத்த குழந்தையோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல மாட்டிக்கிட்டு செத்து பொழைச்சிருக்கா. நான் பார்த்து பதறி போய் பரிதாபப்பட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கேன். ஏண்டி இப்படி நாய் மாதிரி லொல்லு விடுற? இவர் பெரிய தர்ம கத்த பரிதாபம் பொத்திட்டு வந்துச்சாக்கும். பாரியா, இந்த கதையெல்லாம் என்கிட்ட அளக்காத. அந்த சக்காலத்தி பிள்ளைய கூட்டிட்டு வந்து ரயில கடந்தது லைன்ல கடந்ததுன்னு எதையதையோ சொல்லி கோக்கமாக்க பண்ணாத. அடி பாவி, ஏண்டி ஈர பேனாக்கி பேன பெருமாள் ஆக்குற? அந்த குழந்தை அவங்க பாட்ட வீட்டுல தங்கமா வளருதடி. ஆமா, அவங்க அப்பன் பெரிய கோட்டீஸ்வரன். தவிட்டு பானையெல்லாம் தங்கமா கொட்டி கிடக்கும். சரிதான் போயா. வர்ற ஆட்டத்துக்கு என்ன?
அந்த குழந்தைய நீயா தூக்கிட்டு போறியா இல்ல நான் தூக்கி போறட்டுமா? எங்கடி குழந்தைய தொடு பாப்போம், தொடு பாப்போம். தொடுற கைய துண்டு துண்டா வெட்டி போடுற மாதிரி. அம்புட்டு தூரம் வந்தாச்சா? கூத்தியார் புள்ள மேல உள்ள கரிசனம் குறுகி ஊத்துதாக்கும். அடியே சத்தியமா சொல்றேன்டி, இந்த குழந்தை யாரோ என்னமோ எனக்கே தெரியாதுடி. விடியற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டண்டி. விடிஞ்சதும் போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைச்சிடுறேன்டி. அந்த காரியத்தை இப்பவே செஞ்சா என்னவா? பூனையா குறுக்க வந்துச்சு. அதான் நீ இருக்கிய போகாது. அடியே சொல்றத கேளுடி. பேசஞ்சர் வண்டி வர நேரமாச்சு. டூட்டி நேரத்துல நான் இங்கே இல்லைன்னா தப்புடி. தப்போ அப்பா எனக்கு தெரியாது. இந்த குழந்தை இங்க இருக்க கூடாது. அடியே என் ஆத்தர் தண்ணி அதிகமா கலப்பிக்கிட்டே இருக்க. ஆனா அது எங்க போய் முடியும்னு எனக்கே தெரியாது. இந்த குழந்தைய புடி, புடி குழந்தைய. நான் வர்ற வரைக்கும் இந்த குழந்தை இங்கதான் இருக்கணும். ஜாகிரதை சொல்லிட்டேன். ஆமா. அடியே சக்காலத்தி, அப்போ இருந்தும் கெடுத்த, இப்ப சித்தமா கெடுக்கிற. தனியா போய் பாரு.